ஆக்டர் பிரபாஸ் நடிக்கிற அடுத்த படத்தோட அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க மூவி டீம். இந்த படத்த பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, சீதாராம் படத்தோட டைரக்டர் அனு ராகவபுடி தான் இந்த படத்த வந்து இப்போ டைரக்ஷன் பண்ண போறாங்க. அந்த படத்துக்கான பூஜை பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா இன்னைக்கு போட்டாச்சு. அதுக்கான பூஜை ஸ்டில்ஸ் எல்லாம் வந்து இப்போ மூவி டீம் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்த பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மந்தோட எண்ட்ல இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ஆக்டர் பிரபாஸ், இமான்வி பார்த்தீங்கன்னா ஆக்டர் பிரபாஸுக்கு பேரா ப்ளே பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட நியூ பேர் எந்த மாதிரி இருக்க போது, அதே மாதிரி இவங்களோட நியூ காம்போ எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் தட்டி விடுங்க. ஆக்டர் அருண் விஜய் நடிக்கிற வனகான் படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்சார் போர்டில் சென்சார் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு இப்போ யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டேரக்டர் பாலா வந்து இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் அருண் விஜய், ரோஷினி பிரகாஷ், சமுத்திரகனி, மிஸ்கின் இவங்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட நியூ காம்போ எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டை தட்டிங்க. ஆக்டர் பிரபாஸோட ஆக்டிங்கில் லாஸ்ட் மந்த் தியேட்டரில் ரிலீஸ் ஆன கல்கி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமேசான் பிரைமில் வந்து ஆகஸ்ட் 22 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் நாக அஸ்வின் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம சந்தோஷ் நாராயணன் மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் பிரபாஸ், தீபிகா படுகோன், அமிதாப் பச்சன், உலகநாயகன் கமல்ஹாசன் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. தியேட்டர்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 1120 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணி ஒரு பெரிய சம்பவத்தை பாலிவுட்டில் பண்ணாங்க. இப்போ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓடிடியில் எந்த மாதிரி சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்து ஓடிடி ரிலீஸுக்காக வெயிட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கோலிஸோட ரைசிங் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சேரன், சாம், விஜய் டிவி, அவந்திகா, அம்மு, ரம்யா இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா விஜய் மெல்டன் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்து டேரக்டாக பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அஃபிஷியலான ரிலீஸ் டேட்டை பார்த்தீங்கன்னா மூவி டீம் இன்னும் ஒரு 2 வீக்ஸில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட நியூ காம்போ எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.